ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசையோடு மட்டும் இல்லை, நல்லா ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான பொடி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே பொடியில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பொடியில் வந்து ப்ரோட்டீன் மட்டும் இல்லை, அயர்ன், ஃபைபர், மெக்னீஷியம், பொட்டாசியம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எள்ளு பொடி. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். பாரம்பரியமான உணவு சமைக்கும் போது ஒன்று மண் பாத்திரத்தில் சமைக்கணும், அப்படிலாம் இந்த மாதிரி இரும்பு கடாயில் சமைக்கணும். இன்றைக்கி நான் இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு கருப்பு உளுந்தாக எடுத்துக்கோங்க. வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்குது. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளை உளுந்து சேர்த்து நீங்கள் வறுக்கும் போது எந்த அளவுக்கு பருப்பு வந்து நல்லா வறுப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அதனால தான் வெள்ளை உளுந்து கொஞ்சமாக சேர்க்கணும். இதை 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பொன் நிறமானோன்னு இது ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 18லேருந்து 20 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்திங்கன்னா பொடி வந்து சீக்கிரம் வீணாக போயிடும். இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டோன்னே இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 10லேருந்து 15 சின்ன சைஸ் பூண்டாக சேர்த்துக்கோங்க. தோலோடு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்துட்டு 4-5 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. பூடுவது இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டோடனே இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் 1 கைப்பிடி அளவுக்கு நான் ஏற்கனவே நல்லா கழுவி காய வச்ச கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்தால் நல்லா கழுவிட்டு நல்லா துணியில் நல்லா தொடச்ச பிறகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கருவேப்பிலையை கையில் எடுத்து நல்லா உடச்சி பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டோன்னே இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் எலுமிச்சம்பழத்தை விட சின்ன சைஸில் உள்ள புளியை எடுத்து 4 பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அதோட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இதில் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. உப்போட ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1 கப் அளவுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எல்லாம் எடுத்திருக்கேன். உங்களோட எள்ளில் வந்து நல்லா தூசு மணல்லாம் இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லா கழுவிட்டு காய வச்ச பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4-5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளு வந்து நல்லா படப்படன்னு வெடிக்கணும். அந்த அளவுக்கு வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களும் நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். எள்ளை தவிர மீதி உள்ள எல்லா பொருட்களும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்க்குறத நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் மறக்காமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளையும் சேர்த்து நல்லா குறப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கு பிறகு எள்ளை சேர்த்துக்கலாம். முதலையே எள்ளை சேர்த்துட்டா எள்ளில் இயற்கையாகவே எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்குது. அதனால் அதிக நேரம் மிக்சியில் சேர்த்து அடிக்கும்போது எண்ணெய் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதனால் கடைசியாக எள்ளை சேர்த்தா சரியாக இருக்கும். எள்ளை சேர்த்த பிறகு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு வந்துருங்க. ரொம்ப குறப்பாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் ரொம்ப பவுடராகவும் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா பதமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க. இப்போ பாருங்கள், அருமையான எள்ளு பொடி கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த பொடி அப்படியே மிக்ஸி ஜாரில் வைக்காமல் இதை ஒரு பெரிய தாம்பாலம் அப்படி இல்லைன்னா அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க. இதே மிக்ஸி ஜாரில் இருந்துச்சுன்னா சூட்டுக்கே ஈரத்தன்மை ஃபார்ம் ஆகி, அதாவது நல்ல வேர்வைத்தன்மை ஃபார்ம் ஆகி பொடி வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிரும். இதை அப்படியே மாற்றிக்கலாம். எள்ளில் வந்து அதிகமான சத்து இருக்குது. இதில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால செரிமானத்தை வந்து நல்லபடியாக வச்சுருக்க உதவி செய்து. இதில் செலேனியம், காப்பர், மெக்னீஷியம், பொட்டாசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. அயன் சத்து அதிகமாக இருக்கனால இரத்த சோகை உள்ளவங்க இதை அடிக்கடி எடுக்கிறனால நல்ல பயன் கிடைக்கும். பொடி நல்லா சூடு ஆறணுன்னு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே கண்ணாடி பாட்டிலில் நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு துணியை வச்சு நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். இப்போ பொடியை வந்து அதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லையா நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா போட்டு வச்சுக்கோங்க. மீதி உள்ள கொஞ்சமாக உள்ளதை ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா அடிக்கடி எடுக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி எடுக்கிறது வந்து இந்த மாதிரி பெரிய டப்பாவில் நீங்கள் எடுத்திங்கன்னா பொடியோட வாசம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும்.
இப்போ ரொம்ப அருமையான கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக எள்ளு பொடி ரெடி பண்ணிட்டோம். இதை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும், வெரைட்டி ரைஸாக செஞ்சு சாப்பிடும்போது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு, கருவேப்பிலையெல்லாம் நல்லா தாளிச்சிட்டு, வடித்த சாதத்தில் இந்த தாளிப்பை கொட்டி இந்த பொடியை 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கலந்துட்டு ரைஸை சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். பெண் குழந்தைகள் கண்டிப்பாக டெய்லி 1 டீஸ்பூனாவது எள்ளை எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி எள்ளு பொடி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த எள்ளு பொடியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிராமத்து ஸ்டைலில் ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Thanks for watching, friends.